கிறிஸ்து நீனே நாமத்தினாலே இந்த மன மகிழ்ச்சியின் கால வேளையிலே தேவ பிள்ளைகளோடு கூட ஆராதிக்க கத்தர் செய்த மாபெரும் கிருபைக்காக கத்தர் நன்றியோடு நாம் துதிக்கிறோம். நாம் தூரமாக இருந்தாலும் கூட ஆவியில் இந்த வேளையில ஒருமனப்பட்டு கத்தருடைய சமூகத்தில் நாம் ஒரே மனதோடு தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து பாருங்க. தேவ பிரசன்னம் இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். ஆகையினால் இந்த வேளையில நாம் கத்தருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்த பிற்பாடு நாம் கத்தரை நான் எக்காலத்தில் சோத்திருப்பேன்கிற பாடலை நாம் பாடி கத்தரை அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். ஆவியானவரே, இந்த வேளையில உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற உடைய வல்லமை மாத்திரங்கள் மத்தியில் இறங்குவதாக. தேவ ஆவியானவரே, ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை இதுவரைக்கும் நீர் ஆச்சரியமா அற்புதமாய் கடந்த நாட்கள்லாம் பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த 2வது வாரத்தில் உங்களுடைய துதிக்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை பாராட்டுற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, எங்களுக்கு சீக்கிரமாய் நாங்கள் தேவ பிள்ளைகளோடு கூடி ஆராதிக்க முடியாத ஒரு வழி வாசல்களை கத்தர் திறக்க முடியாது நாங்கள் பாரப்படுகிறோம், செபிக்கிறோம். கத்தர் உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் எங்கள் பிள்ளைகளுடைய கூடாரங்கள் எல்லாம் நீ வேலி அடிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தில் நிரப்புவீராக. உங்களோட வார்த்தை இந்த வேளையில கேட்க முடியாது அவரோட தரித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிற ஏனோ தானே இல்லப்பா. தேவ பிரசன்னத்தை அப்படியே பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தையாகப்பட்ட இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு பராமரிப்பா ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராகப்பா. சகலத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கத்தரை நான் காலத்திலோ சோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கத்தரை நான் எக்காலத்திலோ சோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதோ அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதோ அவர் துதி நிறைந்திருக்கோ என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலோ சோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடுகின்றேனே, என் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடுகின்றேனே, என் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை அழித்தாரே. அமேன். வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை அழித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளொரு ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நாம் எக்காலத்திலும் வேனில் வாழ்வினிலே. நான் எக்காலத்திலோ சோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் வேண்மை பாராட்டு. நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டு. சிறுமைப்பட்டோர் அதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வா பேரின்பம் காண்பா. சிறுமைப்பட்டோர் அதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வா பேரின்பம் காண்பா. என்னோட மன்னவனை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். என்னோட மன்னவனை உயர்த்திடுங்கள். கர்த்தரை நாம் எக்காலத்திலோ சோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நாம் எக்காலத்திலோ சோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இறைக்கார் தாழ்ச்சியடைந்து கிடைக்கோடு. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இறைக்கார் தாழ்ச்சியடைந்து
ஸ்தோத்திரிக்கும் போது, நம்முடைய நாவிலே அவருடைய துதி எப்போது நிறைந்திருக்கும் போது சிங்கத்தின் சிசுகளே பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லை. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் அடுத்த பாடல் பாட போகிறோம். பரலோக தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லைப்பா, முழுவதுமாக நம்ம தாழ்த்தணும். ஆராதனையாக இந்த பாடலை நினைச்சு கர்த்தரை நீங்கள் பாடுங்க. பரலோக தேவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை முழுவதுமாக உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுங்களேன். தேவ பிரசனம் அப்படியே இறங்கும். பரலோக தேவனுக்கு, பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமோ இயேசுதா. ஆமென். தெய்வமோ இயேசுதா. என்னை வாழ வைத்த தெய்வமோ இயேசுதா. என்னை வாழ வைத்த தெய்வமோ இயேசுதா. என்னை வாழ வைத்த தெய்வமோ இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமோ இயேசுதா. என்னை நடத்துகின்ற தெய்வமோ இயேசுதா. ஆமென், ஆமென். தெய்வமோ இயேசுதா. என்னை நடத்துகின்ற தெய்வமோ இயேசுதா. என்னை நடத்துகின்ற தெய்வமோ இயேசுதா. என்னை நடத்துகின்ற தெய்வமோ இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமோ இயேசுதா. என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதா. இயேசுதா. என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதா. என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதா. என்னை உயர்த்தி வைத்த தெய்வமோ இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமோ இயேசுதா. என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ சமபரிகபலமா. என்னை அபிஷேகித்த தெய்வமோ இயேசுதா. என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ இயேசுதா. என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ இயேசுதா. ராஜா என்னை ஆசீர்வதித்த தெய்வமோ இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாண்டார். நான் களிமண்ணிதான்ப்பா, ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லும்போதுதான் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தெய்வம் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஐயோ நீர் என்னோட இருக்கும்போது என் வாழ்க்கையில் எந்த நாளும் வெற்றி. இதை நான் உணரணும். நீர் என்னோடு இருக்கும்போது எந்த நாளுமே எனக்கு வெற்றி. தோல்வி என்பதே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. இதை நம்ம ருசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்து பாடுவோமா, பாடுவோமா. நீர் என்னோட இருக்கிறபடி என்னால எனக்கு வெற்றி ஆண்டவரே, தோல்வி எனக்கு இல்லை என்று சொல்லுவோமா, சொல்லுவோமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி, வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு
என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. அலைகளை தாண்டிடுவேன், அலைகளை தாண்டிடுவேன், மேடு பள்ளங்கள் கடந்திடுவேன். கோரி தாண்டிடுவேன், மேடு பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கனவுகளும் ஏன் புதிய திறந்திடுவே. ஆமென், ஆமென். சிறைச்சாலை கனவுகளும் ஏன் புதிய அபிஷேகம் எனக்குள்ளே. நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கோரி அபிஷேகம் எனக்குள்ளே. நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கோரி கோரி நீர் என்னோடு சபபப ரிகபலப துரபலப குரபா. என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், தோல்வி எனக்கில்லையே. சபபப ரிகபலப துரபலப குரபா. போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தேவன் என்னோட இருக்கும் வரைக்கும் எனக்கு வெற்றி தான், தோல்வி இல்லை. தோல்வி போல சில சூழ்நிலை வரலாம். தேவ பிள்ளை ஒரு நாள் தோல்வி இல்லை. இந்த நாளில பாருங்க, இந்த கொரோனானால அநேகருக்கு நன்மை தான் பார்க்கணும், அநேகருக்கு நன்மை தான் கிடைக்குது. அநேகருடைய வாழ்க்கையில சொல்லதான் போறாங்க. சபையில நிறைய பிள்ளைங்க சாட்சி சொல்லுவீங்க, இந்த கொரோனானால எனக்கு இந்த நன்மை கிடைச்சது என்றுதான் சொல்லுவீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனாலும் சத்துரு இதெல்லாம் கொண்டு வந்து எவ்வளவு முடக்கணும் பார்க்கறான். ஆனா தேவ பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறபடினால, அவரோட சேர்ந்து இருக்கிறபடினால அவங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, அவங்க வாழ்க்கையில வெற்றி வெற்றி. இனி வர நாட்களில் வெற்றி பெற்று நீங்க ஜீவிக்க வேண்டும். சீக்கிரம் நம்ம கூட போறோம். நல்லா துதிங்க, நல்லா துதிச்சு கர்த்தரை மையப்படுத்துங்க, கர்த்தருக்காக வேறு குறிச்சு ஜீவிங்க. நிச்சயமா உயிருள்ள சாட்சிகளோட சபையில தேவ பிள்ளைகள் எழும்ப போறீங்க. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார் என்று சொல்லி இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள், இந்த 2வது மனமகிழ்ச்சி நாளை உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலும் இதுவரையிலும் நாம் ஆராதித்தோம். இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் வராது, தோல்வி என்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டளிடுவார். ஆகவே இந்த நாளிலே நாம் முதலாவது தேசத்துக்காக நாம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நாம் ஜெபித்து அதுக்கு பின்பாக நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் அப்படியே நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவது நம்முடைய தமிழ்நாட்டு மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய மாவட்டங்களிலே காணப்படுகிற இந்த கொரோனாவின் நிமித்தமாய்
இன்னைக்கு சபை கூடாதபடி இன்னைக்கு பல தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான் பிசாசு. அந்த கிரிகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு மனம் எங்கேயோ விடுதலை கொண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டுகளுக்காக, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தென் சென்னைக்காய் ஸ்தோத்திரம், வட சென்னைக்காய் ஸ்தோத்திரம், திருவள்ளூர் மாவட்டத்துக்காய் ஸ்தோத்திரம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்காய் ஸ்தோத்திரம், சேலம் மாவட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஈரோடு மாவட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், கோயம்புத்தூருக்காய் ஸ்தோத்திரம், திருப்பத்தூருக்காய் ஸ்தோத்திரம், திருவாரூருக்காய் ஸ்தோத்திரம், திருவண்ணாமலைக்காய் ஸ்தோத்திரம், நாகர்கோயிலுக்காய் ஸ்தோத்திரம், தூத்துக்குடிக்காய் ஸ்தோத்திரம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்காய் ஸ்தோத்திரம், வேலூர் மாவட்டத்துக்காய் ஸ்தோத்திரம், விருதுநகர் மாவட்டத்துக்காய் ஸ்தோத்திரம், விழுப்புரத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பல மாவட்டங்கள் இருக்குது ஆண்டவரே. தகப்பனே எல்லா மாவட்டங்களிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமாக சென்னை பட்டணத்திலே ஆண்டவரே, சென்னையில காணப்படுகிற ஆண்டவரே, வட சென்னை, தென் சென்னையிலே காணப்படுகிற இந்த கொரோனாவின் கிரியைகள் ஆண்டவரே முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். ஆவியானவரே, நாங்கள் விடுதலையாய் ஆராதிக்க தேவன் வழிகளை தேவன் திறப்பீராக. எங்கெல்லாம் இந்த ரெட் ஜோன் இருக்கிறதோ அங்கே எல்லாவற்றையும் தேவன் கிரீன் ஜோனாய் மாற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் காணப்படுகிற எல்லா மாநிலங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டுக்காய் ஸ்தோத்திரம், கர்நாடகாய் ஸ்தோத்திரம், ஆந்திர மாநிலத்துக்காய் ஸ்தோத்திரம், தெலுங்கானாக்காய் ஸ்தோத்திரம், கேரளாக்காய் ஸ்தோத்திரம், ராஜஸ்தானுக்காய் ஸ்தோத்திரம், மணிப்பூருக்காய் ஸ்தோத்திரம், நாகாலாந்துக்காய் ஸ்தோத்திரம், மகாராஷ்டிராக்காய் ஸ்தோத்திரம், குஜராத்துக்காய் ஸ்தோத்திரம், பீகாருக்காய் ஸ்தோத்திரம், டெல்லிக்காய் ஸ்தோத்திரம், பாண்டிச்சேரிக்காய் ஸ்தோத்திரம், உத்தரப்பிரதேசக்காய் ஸ்தோத்திரம், ஒரிசாக்காய் ஸ்தோத்திரம், கல்கட்டாக்காய் ஸ்தோத்திரம், மும்பைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்தமான் தீவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இன்னும் பல ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாநிலங்கள் இருக்குதப்பா. எல்லா மாநிலங்களும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. கொரோனா இல்லாத தேசமா என்னுடைய தமிழ்நாடு ஆண்டவரே, இந்திய தேசம் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய இந்திய தேசம் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்க ஆண்டவரே. சூத்திரப்பா, இந்தியாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிரதமருக்காய் சூத்திரம் ஆண்டவரே, முதலமைச்சருக்காய் சூத்திரம், மத்திய அமைச்சர்களுக்காய் சூத்திரம், மாநில அமைச்சர்களுக்காய் சூத்திரம். ஆவியானவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய விசேஷித்த ஞானத்தை கொண்டு செயல்பட உதவி செய்கப்பா. பொல்லாத ஆவியின் பொல்லாத யோசனைகள் இல்லப்பா. தகப்பனே உம்முடைய ஞானத்தை கொண்டு தேசத்தை இயக்கும்படியான கிரிகளை ஆவியானவர் நடப்பிப்பீராக. எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இருளின் ஆதிக்கம் ஒழிக்கப்படட்டும். தேவ ஒளி ஆண்டவரே தேசத்தின் மேலே வீசப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. சுந்தரப்பா, உலக நாடுகளுக்காய், உலக தேசங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்காக்காய் ஸ்தோத்திரம், இங்கிலாந்துக்காய் ஸ்தோத்திரம், இந்தோனேஷியாக்காய் ஸ்தோத்திரம், சிங்கப்பூருக்காய் ஸ்தோத்திரம், மலேசியாக்காய் ஸ்தோத்திரம், இத்தாலிக்காய் ஸ்தோத்திரம், உகாண்டாக்காய் ஸ்தோத்திரம், ஆப்பிரிக்காக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீனாக்காய் ஸ்தோத்திரம், இலங்கைக்காய் ஸ்தோத்திரம், பாகிஸ்தானுக்காய் ஸ்தோத்திரம், ஈரானுக்காய் ஸ்தோத்திரம், ஈராக்குக்காய் ஸ்தோத்திரம், வளைகுடா நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஜெர்மனிக்காய் ஸ்தோத்திரம், செக்கோஸ்லோவேக்கியாக்காய் ஸ்தோத்திரம், போலந்துக்காய் ஸ்தோத்திரம், இந்தியாக்காய் ஸ்தோத்திரம், தென்னாப்பிரிக்காக்காய் ஸ்தோத்திரம், வட கொரியாக்காய் ஸ்தோத்திரம், தென் கொரியாக்காய் ஸ்தோத்திரம், எகிப்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இருக்கிற ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அநேக இடங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு எழுப்புதல் கொரோனாவை நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உலகம் முழுக்கும் ஆண்டவரே. தகப்பனே இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்பதை எல்லா ஜாதி ஜனங்களும் அறியட்டும் ஆண்டவரே. எல்லா தேசங்களும் அறியட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ கிருபை பெருகட்டும், தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது தேசத்தின் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. மாநிலத்தின் மேலே இறங்கட்டும், மாவட்டங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க கிரிகளை நடப்பீங்க அப்பா. துரிதமாய் நாங்கள் கூடி ஆராதிக்க தேவன் வழிகளை வாசலை தேவனை திறப்பீரா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு பேசுங்க அப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சூழல் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியா தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல, இதோ புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன்.
இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சஞ்சலங்கள், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஐயோ, என்ன நடக்க போகுது, நான் அடுத்த மாசம் என்ன செய்ய போகிறேன், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த லாக்டவுன் என்று சொல்லி பலருக்குள்ளே பல போராட்டங்கள் காணப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். அவர் சொல்றார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். கர்த்தர் என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு சொன்னா அவர் புதிய காரியங்களை செய்வார். அவர் எப்படி வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார், வனாந்திரம் என்று சொன்னா பாலைவனம், அதில் எப்படி வழி உண்டாக்குவார், அதில் எப்படி அவாந்திர வெளியிலே ஆறுகளை எப்படி உருவாக்குவார், பாழாய் இருக்கிற இடம் அந்த இடத்துல எப்படி உருவாக்கும், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆகவே அவரையே நீங்க சார்ந்து கொண்டால், அவரையே நீங்க நம்பி இருந்தால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதனுடைய மகிமையை பார்ப்பாங்க, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதனுடைய மேன்மையை பார்ப்பார்கள். இந்த நாளிலே நாம் வேதத்தின்படி பார்க்கும்போது யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. தேவன் தான் சொன்னார், அந்த வனாந்திரத்துக்கு, இந்த இடத்துக்கு நீங்க போங்க, ரெவித்தா என்கிற தீவில நீங்க போங்க என்று சொல்லி தேவன் தான் சொன்னார். அப்ப தேவன் ஒரு இடத்துக்கு அனுப்புனா அந்த இடத்துல ஆசீர்வாதம் தானே இருக்கணும். ஆனால் இங்கே வறட்சி காணப்படுது, இங்கே சஞ்சலம் காணப்படுது, இங்கே துயரங்கள் காணப்படுது என்று சொல்லி குழப்பங்கள் ஏற்பட்டது. அந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனைகள் உருவாச்சு. தேவனை விசுவாசிக்கவில்லை. அநேக அற்புதங்களை பார்த்தாங்க, அநேக அதிசயங்களை பார்த்தாங்க. செங்கடலை பிளந்து நடத்தினார், யோர்தான் நதியை பிளந்து நடத்தினார். அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தார். அதுக்கு முன்பான அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆகாரத்திற்காக அவர்கள் பாடுபடுறாங்க, ஆகாரத்திற்காக அவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் வானத்தில இருந்து மன்னாவை அவர்களுக்கு போஷித்தார். அது மாத்திரம் இல்ல, அது வாக்கு வேற பண்ணிருக்கிறார். இந்த முன்னாடி அதிகாரத்துல 16வது கடைசி வசனங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் கானானிலே போய் இஸ்ரவேல் புத்திரரே குடியிருக்கிற தேசத்திற்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அல்லேலூயா. கானான் எல்லையிலே போய் சேரும் வரையிலும் மன்னாவை புசித்தாங்க. பாருங்க, ஆகாரத்திற்காக அவர்கள் இதே மாதிரி புலம்புனாங்க, ஆகாரம் இல்லையே. உடனே என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி இருக்கிறத நினைக்கிறாங்க, ஐயோ நாங்க அங்க இருந்தோமே, அங்க எங்களுக்கு வெள்ளரிக்காவும் கொமட்டிக்காவும் இருந்தது. அதனால்தான் இந்த அதிகாரத்தில் இந்த 43:18வது வசனத்துல, ஏசியா 43:18வது வசனத்தில் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்ணமானதை சிந்திக்காதீங்க, பழைய காரியத்தையே நீங்க சிந்திக்காதீங்க. முன்னாடி நமக்கு நாம் சேத்தில் இருந்தோம், முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் இருந்தது, முன்னாடி நமக்கு தேவன் இல்லாம இருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஜீவனுள்ள தேவனை பெற்றிருக்கிறவர்களா நாம இருக்கிறோம். அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க ஒரு சிலர். அதனால தான் புலம்புறாங்க, சந்தேகம் வருது, பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார், நான் உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை நான் நடப்பிப்பேன். இதோ அதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று மறுபடியும் உங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த வருஷத்துல, இந்த நாளிலே, இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏற்கனவே சிலருக்கு செய்திருக்கிறார். எண்ண முடியாத காரியங்கள் இது நடக்காது. இந்த லாக்டவுன்ல சிலர் நடக்காது. வேலை இன்டர்வியூல செலக்ஷன் ஆகாது, வேலைக்கே எல்லாம் அவன் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த லாக்டவுன்ல ஒரு தம்பிக்கு செலக்ஷன் ஆயிருக்கிறார். இன்டர்வியூல ஒரு தம்பிக்கு சம்பளமே வேலைக்கே போல, ஆனா சம்பளம் வந்து சேர்ந்திருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். ஓனருடைய இருதயங்களை கர்த்தர் கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு, மறுமலர்ச்சியை கொடுக்கிறார். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ கவலையே படாதுங்க. கர்த்தரை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள் இது மாத்திரமல்ல, வெறும் வருமானம் மாத்திரமல்ல, உங்கள் காரியங்களை இன்னும் வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பணும், கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் கிரியைகளை அவர் செய்வார், மாபெரும் காரியங்களை உங்களுக்கு செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இங்கே தேவன் தான் சொன்னாரு. இங்க தேவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், ஐயோ இங்க தண்ணி இல்லையே, ஆகாரம் புசிட்டாங்க, ஆகாரம் கேட்டாங்க, ஆகாரத்தை கொடுத்துட்டாரு. அதுவும் எங்க கானான்ல போய் சேர்ற வரல அந்த ஆகாரம் குறைவே இல்லை. 40 வருஷம் அளவும் தேவனே அவர்களுக்கு ஆகாரத்தை போஷித்தார். ஆனா ஆகாரம் இருந்தா போதுமா? தண்ணி மிக அவசியம் இல்லையா? ஆகவே போற இடம் தண்ணி. எத்தனை ஜனங்கள், எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள், கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல, குழந்தை குட்டி, ஆடு மாடு, கழுத ஒட்டகம் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தண்ணி எங்க போகும்? எங்க இருந்து வரும்? ஐயோ வனாந்திரமா இருக்கு, நான் போகிற இடம் வனாந்திரமா இருக்குது அப்படின்னு இவங்க புலம்புறாங்க, பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. 5வது வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரை சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஆமென், அல்லேலூயா. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அல்லேலூயா. நீ அதை அடி, கன்மலை அடி, ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் போய் அங்க நிற்பேன், அந்த கண்மலை மேல நான் போய் அங்க நிற்பேன். அப்ப அந்த கண்மலை நீ அடி, அங்கிருந்து ஜனங்கள் குடிக்க நான் உனக்கு தண்ணீரை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்க சாத்தியமே இல்லை, அங்க வழியே இல்லை, அங்க அதுக்குரிய அறிகுறியே இல்லை. ஆனால் என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு அதுதானே அது நடக்கும் அப்படின்னுவீங்க. ஆனா அது நடக்காது, இது சாத்தியம் இல்லாதது, அது முடியாது என்கிற வாழ்க்கையில சூழ்நிலைகளிலே நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில அது நடக்கும். நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார், அதை இதோ புதிய காரியத்தை செய்வேன் சொல்லி இருக்கிறார். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன், செய்வார். நிச்சயம் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு செய்வார். அவர் அதே போல கண்மலையாக கிறிஸ்து அங்க போய் நிக்கிறாரு, அங்க போய் கண்மலையை அங்க அடிக்கிறாங்க. அதுல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்றாரு, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை தான் குடித்தாங்க. எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையாகிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரா? கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்து. இன்னைக்கும் நம்ம அந்த கண்மலையாக கிறிஸ்துவை நாம் அறிகிறோம், அந்த கண்மலையாக கிறிஸ்துவை நாடுகிறோம், அந்த கண்மலையாக கிறிஸ்துவிடத்துல வருகிறோம். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரம் போதாது, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்றாங்க. ஏற்றுக்கொண்டிருந்தா மாத்திரம் போதாது, ஆனால் அவர் சொன்ன கட்டளைக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அவர் சொன்ன கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அந்த ஞானம் பானமாகிய அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். எந்த காரியத்தை குறிக்கிறது சொன்னால், நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதைத்தான் அவர்கள் அந்த ஞான பானத்தை குடித்தார்கள். கிறிஸ்துவின் ஞான பானத்தை அவர்கள் குடித்தார்கள். ஏன்னா கண்மலையின் மேலே அவர் போய் நின்று அவர் நமக்காக, உங்களுக்காக தான் நான் அடிக்கப்படுகிறேன், இந்த அடிக்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று சொன்னாரு. நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னாரு. ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை குடித்தாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவனை அடைய முடியாதபடியான சூழ்நிலை போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோக ராஜ்யம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு காரியம் காணப்படுது. வயசாயிட்டா ஞானஸ்நானம் எடுத்துடணும்,
இந்த காரியம் எனக்கு வேலை கிடைச்சிட்டா ஞானஸ்தானம் எடுத்துணும், எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன், எனக்கு குழந்தை பிறந்துட்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன். இதுக்காக எல்லாம் ஞானஸ்தானம் அல்ல. ஏன் என்று சொன்னால் தேவன் பிரியப்படுகிறதாய் காணப்படணும். அதுதான் சொல்றாரு, உன் உள்ளம் புதிதாகிறதாய் இருக்கணும், பழைய மனுஷனுக்குரியகளை செத்ததாய் காணப்படணும். நீ குடிக்கிற, நீ புசிக்கிற அந்த ஞான பானம் உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். ஆனா இவங்க புசித்தாங்க, கண்மலையாக கிறிஸ்துவின் தண்ணீரை குடித்தாங்க, ஆனால் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் அவர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? ஒவ்வொரு மாதமும் அதாவது திருவிருந்தை நாம் பங்கு பெறுகிறோம். திருவிருந்தை பங்கு பெறும் பொழுது நாம் எப்படி பங்கு பெறுகிறோம்? சடங்காச்சாரமாய், ஐயோ மாசத்துக்கு ஒரு முறை அவருடைய பந்தியை நான் பற்றுக்கொள்ளணும் அப்படின்ற காரியத்துக்காக, ஒரு பந்தியை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்றது காரியத்துக்காகவா? இல்ல, அவருடைய ரத்தம் அவர் என்னிலே பிரியப்படுகிறவராய் இருக்கணும். தேவனுக்கு பிரியமுள்ளவராய் நீங்கள் நானும் நடந்தா தான் அந்த பரலோக காணனை நாம் காண முடியும், அந்த பரலோக காணனுக்குள்ளே போக முடியும். இன்னைக்கு திருப்பந்தியை அநேகர் அசட்டை செய்கிறவர்களாய் இருக்கிறாங்க. திருப்பந்தி என்பது பாத்திரத்திலே காணப்படுகிறது அல்ல, பாத்திரத்திற்குள் இருக்கும் அவருடைய ரத்தம் தான் வெளியேறப்பட்டது, பாத்திரத்திற்குள்ளே அவருடைய சரீரம் தான் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் புசிக்க, ஆண்டவரே இந்த ரத்தத்தை பானம் பண்ண எனக்கு நீ கொடுத்த இந்த தகுதிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பானம் பண்ணுகிற இந்த ரத்தம் நான் ஆண்டவரே ராஜ்யத்தை காண, இவர்கள் எழுத்து முடியாத காணானையே இவங்க பார்க்க முடியல, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய பரலோக காணானை காண போகிறோம், காண வேண்டும். அதற்காகத்தான் தேவன் சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி கண்மலையாகிய கிறிஸ்து நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டேன், நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தை நீங்கள் பானம் பண்ணும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்காக, உங்கள் பாவத்துக்காக தான் நான் மரித்தேன், நான் உங்கள் பாவத்துக்காக தான் நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி அந்த ரத்தத்தையும் அந்த சரீரத்தை குறித்து தானே உணர்வு இருந்திருக்கணும். நமக்கு உணர்வு வேணும். உணர்வுள்ளவர்களாய் அந்த திருப்பந்தியை பங்கு பெறுகிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு கொடுக்கிறவங்கள குற்றம் சொல்றாங்க, இல்ல பாத்திரத்துல குற்றம் சொல்றவங்களா இருக்கிறாங்க. பாத்திரமோ கொடுக்கிறவங்களோ பெருசல்ல, ஆனால் எடுக்கிறீர்களே ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் பெரியதாய் காணப்படுகிறது, பெரியதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் தான் நடுவுல அழிக்கப்பட மாட்டார்கள், பரலோக காண போய் சேருவார்கள். ஆகவே நீங்கள் இந்த ஞான பானமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தை சரீரத்தையும் பானம் பண்ணும் பொழுது நீங்கள் உன்னதமான ஒரு அனுபவத்தோடு, ஒரு உன்னதமான, அது ஏனா தோணவை என்று எடுக்கிறது அல்ல, அது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அந்த நிலைத்திருக்கும்படியாய் நான் அவருக்கு பிரியமாய் நடக்கிறேனா, வெறும் எடுத்துட்டு போய் பாவம் செய்தல்ல, தேவனுக்கு பிரியமாய் வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்கின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில முழுக்கள் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு தான் இந்த தகுதி. அதனால சொன்னாரு, வெறும் அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதுமா? இல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அடுத்த ஸ்டெப் ஆவியினால பிறக்கணும். தேவனுடைய அபிஷேகம் வேணும், தேவனுடைய அக்கினி வேணும், தேவனுடைய வல்லமை வேணும். இந்த அபிஷேகம் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், ஆனா வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பிரயோஜனம் இல்ல. அருமையான பிள்ளைகளை, நீங்கள் அபிஷேகம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட முடியும். இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவனுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்திலே உங்களை வீழ்த்தி போடுவான், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அறியாமல் நீங்க இல்ல நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் பிசாசு உங்களை விழுங்க பார்க்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவன் மேக்னெட், அவன் டக்குன்னு உங்களை என்ன பண்ணுவானா, வீழ்த்திடுவான். ஆகவே தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க அதை ஜெயிக்க முடியும். சங்கீதம் 105:41 வசனம் சொல்றாரு, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டது, வறண்ட நிலத்துல ஆறாய் ஓடிச்சான். வறண்ட நிலத்துல ஆறாய் ஓடினது. அப்படியே தண்ணீர் வறண்ட நிலத்துல ஆறாய் ஓடினது.
உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்வார். உங்கள் வறட்சி எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவேன் என்று சொல்றார். ஆகவே அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. நாம் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறது மிகவும் பாக்கியமாய் நீங்கள் நானும் எண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். தேவனுக்கு பிரியமாய் இல்லைன்னு சொன்னா அந்த பரலோக கானானை நாம தரிசிக்க முடியாது. அந்த பரலோக கானானை நாம சேவிக்க முடியாது. அதுக்கு நடுவே நான் அழிப்பேன் என்று சொல்றாரு. அப்படித்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பல்லாயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த தேவனை விசுவாசிக்கவில்லை. ஞானபானமாகிய கண்மலை கிறிஸ்துவே அந்த தண்ணீரை குடித்தார்கள். வானத்தில் இறங்கின அந்த மன்னாவை புசித்தாங்க. ஆனாலும் அவர்கள் நித்திய, அதாவது உலக பிரகாரமான கானானையும் காண முடியல, அந்த பரலோக கானானையும் பார்க்க முடியல. ஏன் என்று சொன்னால் அவ்விசுவாசம். தேவன் தான் நடத்தி வந்தார். தேவன் தான் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை செய்தார். ஆனாலும் அவைகளை இழந்த பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள். ஆகவே அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதாய் காணப்படணும். நம்மேல் அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறதாய் காணப்படணும். அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு பெந்தேகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். நமக்குள்ளே நாம் கூடி வருகிறோம், ஆனா நமக்குள்ள ஒருமனை இருக்குதா? சிந்தித்து பாருங்க. ஏதேதோ வேற ஏதேதோ சிந்தைகள் காணப்படுகிறது. வேற ஏதோ கசப்புகள், மனக்கசப்போடு இருக்கிறார்கள். பக்கத்துல சபைக்குள்ளாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது இல்லாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எப்படி அபிஷேகம் இறங்கும், எப்படி அவருடைய வல்லமை இறங்கும், எப்படி அவருடைய அக்கினி உங்கள் மேலே உங்களை ஆளுகை செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, எனக்கு பிரியமாய் இருக்க, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில தான் புதிய காரியங்களை நீங்க பார்க்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில தான் அந்த நித்திய ராஜ்யத்தில் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இங்கே ஒருமனப்பட்டு கூடி வந்த இடத்திலே பலத்த காற்றோடு வானத்திலிருந்து ஒரு பெரிய இடிமுழக்க சத்தம் உண்டாகி கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய அக்கினியை இறக்கி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி அங்க தேவனுக்குள்ளே களி கூர்ந்தார்கள். அங்கே வெளியே வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். ஜீவ தண்ணீராகிய அந்த நதி உங்களுக்குள்ளே பாய்கிறதாய் காணப்படணும். ஜீவ நதி உங்களுக்குள்ளே பாய்கிறதாய் காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறதாய் காணப்படணும். அப்பதான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை நீங்கள் ஜெயிக்க முடியும். வெறும் ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துட்டு அபிஷேகம் இல்லாமல் இருந்தா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஏன் சொன்னா அவனுக்குள்ளே வல்லமை உண்டு. தேவனுடைய வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்துல தான் அந்த பிசாசுக்கு இருக்கிற வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பெரிதாய் காணப்படும். அப்போதான் உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழா இருக்குது. இன்னைக்கு பிசாசை பார்த்து இன்னைக்கு அநேகர் பயப்படுறாங்க. இன்னைக்கு பிசாசை பார்த்து அநேகர் ஓடுறாங்க. ஐயோ ஏதோ அது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்கு. இல்ல இயேசுவின் நாமத்தினால் கடிந்து பிசாசனா அது ஓடும். அப்படிப்பட்ட வல்லமை நமக்கல்ல கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது எப்போ எங்க வரும், எப்படி வரும்? தேவனுடைய அபிஷேகம் தான். உங்களை அந்த அபிஷேகம் இருந்தா மாத்திரம்தான் உங்களை அந்த வல்லமை ஆளுகை செய்யும். அப்பதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்பட உங்களுக்குள்ள இருந்தது ஜீவன் நதி பாய்ந்து ஓடுகிறதாய் காணப்படும். ஜீவன் நதி பாய்ந்து ஓடுகிறதாய் காணப்படும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாராக. இதே சூழ்நிலை மறுபடியும் அவர்களுக்குள்ளே வந்தது. மறுபடியும் ஒரு சூழ்நிலை வந்தது. என்னாகும் 20வது அதிகாரத்துல 8வது வசனத்திலே, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள
உள்ள தண்ணீரை கொடுக்கும். அப்பொழுது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை அது கொடுக்கும். முதலாவது சொன்னார், இதே மாதிரி சூழ்நிலை தான். தண்ணி இல்லாமல் வேதனைப்பட்டாங்க ரெவிதா தீவிலே. அந்த இடத்துல ஐயோ தண்ணீரிலே என்று சொல்லி புலம்பனாங்க. அவரை பயங்கரமாய் கல்லெறியும்படியாக பயங்கரமான கிரியைகளை செய்து அவரை ஏசினாங்க, பேசினாங்க, பயங்கரமா செஞ்சாங்க. உடனே ஆண்டவரே நான் என்ன பண்றது ஆண்டவரே கேட்டாரு. உடனே சொல்றாரு, இந்த இடத்துல ரெண்டு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். முதல்ல சொன்னாரு, அவங்க மூப்பர்களையும் நீ இவர்களுக்கு முன்பாக போ, நீயும் மூப்பர்களை கூட்டிட்டு போ, அந்த இடத்துல நீ நதியிலே அடித்த அந்த கோலை வைத்து நீ அதை அடி, அங்கே நான் உனக்கு முன்பாக நிற்பேன், அங்க நீ அடிக்கும் பொழுது அங்கிருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார் முதல்ல. ஆனால் இங்கே வரும்பொழுது இங்கே என்ன சொல்றாரு, இதே சம்பவங்கள் தான் நேரிடுது. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு, நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் அவர் சபையாரும் கூடி வர செய். எல்லாரும் நீ அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நீ முன்னாடி போ சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஆரோனே சபையாரு எல்லாரும் கூடி வர செய்து அந்த இடத்துல என்ன பண்ண, பேசு, கண்மலையை பார்த்து பேசு. கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்படணும், திருப்பி திருப்பி அவர் அடிக்கப்படக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அவரை திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க மோசே எப்படி அடிச்சிட்டு இருந்தாரோ அதே போலதான் திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உடன்படிக்கை செய்த பிறகு மீண்டும் மீண்டும் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் அவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள், அவரை நீங்கள் அடிக்கிறீர்கள், அவரை ரத்த சிந்த வைக்கிறீர்கள். கிறிஸ்து ஒரே முறை தான் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் திருப்பி திருப்பி அடிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடுவோம். ஆகவேதான் இன்னைக்கு லாக்டவுன்ல அநேகரை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை கொடுத்து சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார், அநேக மன மாற்றங்கள் உருவாக்கும்படி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உணர்வு உடையவர்கள் அந்த காரியங்களிலே செய்கிறாங்க, அந்த காரியங்களிலே பிரியமாய் நடக்கிறாங்க, அந்த காரியங்களிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களின் படியாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறாங்க. இன்னும் தனக்கு நாளைக்கு புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு என்ன செய்யலாம், இதை என்ன பண்ணலாம், அங்க என்ன பண்ணலாம், பல காரியங்களை செய்து கொண்டு இன்னைக்கு பல களியாட்டங்கள், கேரம் போர்டு, இன்னைக்கு அந்த பழசெல்லாம் வந்துருச்சு, காய் ஆடுறது, அப்புறம் என்னது பரமபதம் ஆடுறது, இந்த மாதிரி டைம் பாசிங் தோத்திரம். இது எங்க கிறிஸ்துவர்களுடைய வீட்டிலே நடக்குது. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுடைய கூடாரத்தில் இது நடக்குது. இதெல்லாம் சாபம். இதெல்லாம் தான் நாம் விட்டு வந்தோம், விடுபட்ட கிரியெல்லாம் தானே விட்டு வந்தோம். இன்னைக்கு பொல்லாத ஆவி இன்னைக்கு மறுபடியும் எப்படி சூழ்ச்சி பண்றான் பாருங்க. மறுபடியும் பழைய கிரியைகளை, முந்தினவைகளை நினைக்கும்படியாய், பூரணமானவைகளை நீங்கள் சிந்திக்கும்படியான கிரியைகளை அவன் உருவாக்குறான். ஆனவர் சொல்றாரு, நீ பூரணமானதை சிந்திக்காத, முந்தினதை நீ நினைக்காத, இதோ புதிய காரியத்தை நான் செய்ய போறேன், அதுக்கு நீ ஆயத்தப்படு, அதுக்கு நீ கிரியைகளை நடப்பி, கர்த்தருடைய வேதத்தை நீ தியானி, கர்த்தரை துதித்து ஆராதி, செபி, எல்லா காரியங்களுக்காக, தேசங்களுக்காக, மக்களுக்காக, சபைகளுக்காக, எல்லாருக்காக செபிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுறோம். ஒரு சிலர் அதை கடைபிடிக்கிறார்கள். ஒரு சிலருடைய வாழ்க்கை, ஜப வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில மீண்டும் பின்மாற்றத்திலே, மீண்டும் பழைய கிரிகள், டைம் பாஸ் ஆகல, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பழைய காரியங்களுக்குள்ளே செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் அந்த பரமகாணனை இழந்து விடுவார்கள் என்பதை இந்த நாளிலே எச்சரிக்கையாய் ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாய் சொல்றார். அருமையான பிள்ளைகளை, தயவு செய்து நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுடுங்க. இப்பொழுது தேவன் உங்களை சுத்திகரிக்கும்படிதான், அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் சுத்திகரிக்கும்படி, அவர் முகத்தை தேடும்படி தான் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தயவு செய்து சொல்றேன், நீங்கள் ஜப வாழ்க்கையிலும், வேத வாசிப்பிலும், வேதத்தை தியானிப்பதிலும் நீங்கள் பெருகுங்க. உங்க வாழ்க்கை பெருங்க. அதனால சொன்னாரு, துன்மார்க்கமா இருக்கட்டும், ஆனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கு, இன்னும் பரிசுத்தமாக்கு, இன்னும் பரிசுத்தமாக்கு. தேவன் அந்த கிட்டி சேர இன்னும் பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்தம் போதும் என்று சொல்லி நீங்களே ஒரு வட்டம் வைத்துக் கொள்ளாதீங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வரையணும், அவர் வருக வரையணும். நாம் அவருக்காய் ஏதாவது ஒன்று அவரையே சார்ந்து, அவரையே சிந்தித்து, அவரோடு நாம் உறவு கொள்கிறவர்களா இருக்கும் பட்சத்துல தான் நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் போய் சேர முடியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 106 32 33 சொல்றாரு, மேரிபாவின் தண்ணீரிடத்திலும் அந்த இடத்திலோ கடும் கோபத்தை மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு
பொல்லாப்பு வந்தது. அவர்கள் நிமித்தமாய் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. இங்க பாருங்க, ஊழியக்காரருக்கு கடும் கோபத்தை மூட்டினாங்க. யாரு? தேவ பிள்ளைகள், சபையா பல சூழ்நிலையிலே இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் பல இடங்களிலே எழுப்புறாங்க. பல விரோதமா. ஏன்னா கண்டிச்சு பேசுனா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு சாதகமா பேசணும். எங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க, எப்போது ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. இல்ல பரிசுத்த ஆவியானுடைய வேலையை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்ததான் எங்களை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாங்களா சொந்தமா எடுத்து இந்த காரியம்லாம் பேசல. இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கறத உங்களோட கொடுத்துட்டு இருக்கிற ஆவியானவர் பேசுறாரு, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகவே தயவு செய்து சொல்றேன், இந்த ஊழியக்காரரை நீங்க துக்கப்படுத்தும்படியான காரியங்களை நீங்க நடந்து கொள்ளாதீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சில ஊழியக்காரர்கள், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஆனா ஒரு சில இடங்களிலே ஊழியக்காரரை நீங்க இவரு மோகன் லாசரஸோடைய இதுவே ஈவினிங்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப சொல்லுவாரு, ஊழியக்காரனை மிரட்டலாம், காணிக்க நிறைய கொடுக்குறேன்றதுனால நீ இதை செய் அதை செய்யின்னு சொல்லி ஊழியக்காரன் என்ன பண்றான், மிரட்டுகிறவனா காணப்படுறான். பல காரியங்களை செய்யறாங்க. நீ இப்படிதான் நடக்கணும், நீ இப்படிதான் செய்யணும்னு சொல்லி பல காரியங்களை செய்கிறதா சொல்லுகிறார்கள். உண்மைதான். பல ஊழியக்காரருக்கு துக்கத்தை வரவைக்க முடியாது. இதன் நிமித்தமாக அநேக ஊழியக்காரர் என்ன பண்ணாலும் ஓடிடுறாங்க. இன்னொரு காரியமா நடக்குது. ஊழியக்காரங்களை இச்சையின் ஆவியில கொடுத்து சில பெண்கள் இச்சையான காரியங்களை பேசுகிறதோ, இச்சையான காரியங்களை உடைகளை உடுத்தி வந்து ஊழியக்காரனை கவுகிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் இச்சையின் ஆவியில் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதை விட்டு விலகும்படியா? கானானை, பரலோக கானானை இழக்கும்படியா. இங்கே அப்படிதான் ஒரு பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்த ஒரு மோசே, பொறுமையாய் இருக்கக்கூடிய ஒரு மோசே தான். ஆனால் அவரையே சபையார் எல்லாரும் என்ன பண்ணினாங்களாம், கோபம் முட்டினபடியினாலே 33வது வசனம், அவருடைய ஆவியை விசனப்படுத்தினதுனாலே உதடுகளினாலே பதறி பேசி. அல்லேலூயா. ஆவியை துக்கப்படுத்தும்படியா, ஊழியக்காரனுடைய ஆவியை துக்கப்படுத்தும்படியா, ஊழியக்காரனுடைய ஆவியை வியாபலப்படுத்தும்படியா தயவு செய்து சபையார் நடந்து கொள்ளாதீங்க. தேவனுக்கு பிரியமானது செய்கிறவர்களா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுங்க. ஒருவேளை ஊழியக்காரன் தவறு செய்தா அதை கேட்க கர்த்தர் இருக்கிறார். ஏன் சொன்னா உங்களுக்கு இல்ல, அவருக்கு வேலைக்காரனாய் இருக்கிறான் ஊழியக்காரன், ஒவ்வொரு ஊழியக்காரன். ஆகவே இங்கே பல தரப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். வெறும் ஜீவ வார்த்தை சபையில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, பல இடங்களில் இருக்கிறவர்களும் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரருடைய ஆவியை துக்கப்படுத்தும்படியாய் ஒருபோதும் நடந்து கொள்ளாதீங்க, ஒருபோதும் நடந்து கொள்ளாதீங்க. அவருக்கு அவனால் அவர் செய்கிற தவறையும் நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமா. வசனத்திற்கு மாறாய் அவர்கள் பேசினா, வசனத்திற்கு மாறாய் அவர்கள் செய்தால் நீங்கள் தைரியமா கேட்கலாம், அதற்கு உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரருடைய ஆவியை விசனப்படுத்தாதீங்க. ஏனால் ஒரு சில ஊழியக்காரர்கள் ஒரு சில பெண்களின் நிமித்தமாய் அந்த பரம கானானை இழந்திருக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. சும்மா வேஷம் தரித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர். நான் இந்த ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்திற்கு நான் வந்து சில வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் இந்த சில வருடங்களிலே பல ஊழியக்காரரையும் பல விசுவாசியுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்கள் என்பதை ஆண்டவர் அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கிறார். ஒரு சிலரை எனக்கு நம்முடைய சபை மக்களையும் ஒரு சிலரை சொப்பனத்தின் மூலமாய் காண்பித்திருக்கிறார். ஒரு சிலரை நான் கண்கூடாகவும் பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க என்ன பார்க்க முடியாது, தெரியாது. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே தயவு செய்து கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறவர்களா, அந்த பரலோக கானானை நீங்கள் சேருகிறவர்களா, ஜீவ தண்ணீராகிய ஊற்றை பருகுகிறவர்களாய் காணப்பட நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் போங்க. யோவான் 7வது அதிகாரம் 37-39 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, தாகம் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமுள்ளவனாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன், என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா. ஆனால் அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படல. ஆனால் அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனால் வேத வாக்கியம் சொல்லிடபடி என்னிடத்திலே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. பேச சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசு. ஊழியக்காரனே, சபைக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு. கர்த்தர் இதை சொல்லுகிறார், கர்த்தர் இதை செய்கிறார், இப்படி நட என்று சொல்லி கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை பேச சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஜீவ தண்ணீராகிய ஊற்று உன்னிடத்திலிருந்து பெருகி ஓடும். தாகம் உள்ளவர்களுக்கு நிச்சயம் அவர் அவருடைய அபிஷேகத்தை அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் அவர் அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே மாத்திரம் அங்கே பற்பல பாஷைகளை பேசி பயங்கரமான ஒரு இடிமுழக்க சத்தத்தோடு வந்த அந்த காரியம் மாத்திரமல்ல, அதே தேவன் தான் இன்றும் ஜீவிக்கிறார், அதே தேவன் தான் இன்றும் வாசம் செய்கிறார், அதே அபிஷேகம் இன்றும் உங்கள் மத்தியிலே அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை இந்த கடைசி நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலிலே உங்களை கொண்டும் அவர் பயன்படுத்துவார். உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகத்தை வைப்பார், உங்களுக்குள்ளே அந்த அதிகாரத்தை கொடுப்பார் அவர். ஆகவே தயவு செய்து நீங்கள் தாகம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய ஜீவ தண்ணீரை தாகம் உள்ளவர்களாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருங்க. அதனால சொல்றாரு, நீ ஆரோனையும் ஆசாரியனும் சபையாரையும் கூட்டிக் கொண்டு வந்து நீ அந்த மலைக்கு முன்பாக பேசு. அல்லேலூயா. ஆகவேதான் இன்னைக்கு சில நாட்கள் சில வேளைகளில் நான் எப்ப பேசணும் உங்களுக்கு கடினமா தான் தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வேணும். எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா மாத்தம்தான். அருமையான பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நிச்சயம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. எண்ண முடியாத அதிசயங்கள் நீங்க பாப்பீங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதான் செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நான் நினைச்சு பார்க்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார். காரணம் என்ன? அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது புதிய காரியங்களை செய்வார். வனாந்தரம் தான், ஐயோ இதுல எப்படி நடக்கும் ஊற்றுவார், ஜீவ தண்ணீரை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அநேகருக்குள்ள கேள்வி இருக்கும், ஐயோ ஆண்டவர் தான் என்ன அழைத்தார், ஆண்டவர் தான் என்ன கூப்பிட்டாரு, அதனால தான் நான் அவரை தேடினேன், அவருக்காக நான் வந்தேன். ஏன் அப்போ இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில வறட்சி, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வறட்சி. அதனால தான் சொன்னாரு எபிரேயர் 12:1 சொன்னாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்கள் முன்னிக்க. அப்போ இதெல்லாம் சாட்சியாய் ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, எழுத்துப்படியாக தண்ணி இல்லை, ஆனாலும் நான் அவர்களுக்கு தண்ணீரை பெருக. அந்த இடத்துல தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நதியோ முன்னாடி இருந்த ஒரு ஆறோ ஒண்ணுமே இல்லை. ஆனால் அப்படி இல்லாத ஒரு இடத்துல நான் தண்ணியை கொடுத்தனே, நான் தண்ணீரை அனுப்பினேனே, அது ஜனங்கள் குடிக்க வைத்தனே. எவ்வளவு பெரிய அற்புதம். அதான் ஆண்டவர் இங்க சொல்றார். இங்க உபாகமத்துல 8:15 சொல்றாரு, உன்னுடைய பின்னாட்களில் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டே ஆண்டவர் உன்னை என்ன பண்றாராம்? சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவை சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரத்தின் வழியாய் உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையை கண்மலையிலிருந்து புறப்பட பண்ணினவரும். அல்லேலூயா. பாருங்க, உங்களை அழைத்தது எதுக்கு தெரியுமா? உங்களை பின்னாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு. பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை வரணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களை சிறுமைப்படுத்தி உங்களை சோதித்து சர்ப்பங்களோ கொள்ளுவாய்களோ தேள்களோ தண்ணி இல்லாத வறட்சியான சூழ்நிலைகளோ ஆண்டவர் உங்களை நடத்திட்டே போறாரு. ஏன்? பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா, பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியா தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை நம்புங்க. 16வது வசனம், உன் பிதாக்கள் அவர் அறியாத மன்னாவினாலே வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். அந்த நாட்களிலே அவர்கள் அறியவில்லை, ஆனால் இன்னைக்கு நாம் அதை அறிந்திருக்கிறோம். அந்த மன்னா எது? தேவனுடைய வார்த்தை. அந்த மன்னா தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நாம அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்காக அடிக்கப்பட்டார் அந்த ரத்தம், அந்த சரீரம். அந்த நாட்களிலே அவர்கள் அதை அறியவில்லை.
ஆனால் இன்னைக்கு பரலோக மன்னமாகிய தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் மன்னா. தினந்தோறும் அதை புசிக்க வேண்டாம். நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். இன்னும் கேட்டா இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், 4 வேளை கூட நம்ம சாப்பிடுறோம். ஆனா இந்த வார்த்தையை, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை எத்தனை நேரம் புசிக்கிறோம்? இந்த வார்த்தையை எத்தனை நேரம் புசிக்கிறோம்? நீங்க தான் நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க ஆத்மாக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இதை புசிக்கிறவன் சாகவே மாட்டான். இதுலதான் நித்திய ஜீவன் இருக்குது. இதை நீங்க தினந்தோறும் புசிங்க, ருசித்து புசிங்க. கடமைக்காக ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், நோ, அப்படி அல்ல. ஒரு 10 வசனம் வாசிங்க, அதை வாசித்து அதை தியானிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று சொல்கிறார். இதுல நான் எதுல கீழ்ப்படினோம்? இதுல என்ன நான் விட்டு இருக்கிற காரியம் என்ன? இந்த வார்த்தையில நான் ஏதாவது தவறி இருக்கிறேனா? இந்த வார்த்தையில ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனா? அப்படி தியானிங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் எதற்காக சொன்னார், ஏன் சொன்னார்? கேள்வி கேளுங்க. எதிரியே கர்த்தர் அதுக்குரிய பதிலை உங்களுக்கு தருவார். உங்களை ஞானியாக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் நம்மளோ வேற எதையோ தேடுறோம், வேற எதையோ புக்க படிக்கிறோம். ஆனால் இதை நம்ம படிக்காம விட்டுறோம். இதுலதான் ஜீவன் இருக்குதுங்க. இதுல தாங்க அவர் மன்னா இருக்குதுங்க. இதுல தாங்க அவர் இருக்கிறார். என்னாகுமோ 8:20 நாம் பார்த்தோம். மோசேயும் ஆரோனும் சபையார் அனைவரையும் கூட்டிட்டு அங்க போ என்று சொன்னார். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது யாத்ராமத்தில் நாம் பார்த்தோம், கண்மலையிலே நான் நிற்பேன், அந்த இடத்துல மூப்பர்களை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார். ஆனால் இந்த வேளையிலே இங்கே சொல்றார், சபையார் அனைவரோடும் நீ என்னோட பேசு, அப்பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், சபையாருக்கு கண்மலையாக கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை பேசணும். பேச பேச அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ தண்ணீர் புறப்படும், தாகம் நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் சபையிலே தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த கண்மலையாக கிறிஸ்துவை குறித்து பேச 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 ஜீவ தண்ணீர் உங்களிலிருந்து நதியாய் புறப்பட்டு போகும். ஜீவ தண்ணீர் நதியாய் புறப்பட்டு இடத்துல ஓடும். அப்பொழுது நீங்கள் தாகம் தீர்க்கும்படியாய் நீங்கள் கானான், அதாவது பரலோக கானான் போய் சேரும் வரையிலும் உங்களுக்கு அந்த தாகம் தீர்க்கப்படாதபடி ஜீவ தண்ணீராகிய ஊற்று உங்களுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல பேச சொல்கிறார் மோசேயை. ஆனால் அந்த இடத்துல சபையார் அவரை வியாகுலப்படுத்தி, அவரை துக்கப்படுத்தி, அவரை கோபமூட்டினபடியினாலே அவர் அந்த கட்டளை மீறினார். மோசே என்பவர் தேவனோடு சஞ்சரித்தவர், தேவனோடு பேசினவர். ஆனாலும் தேவன் நீதிபரராய் இருக்கிறார். மோசே நல்ல நண்பனை போல இயேசுவோடு பேசினவர், அந்த தேவனோடு பேசினவர். ஆனாலும் அவருக்கு பாராபட்சம் பார்க்கவில்லை. அவர் தவறு செய்த பொழுது தண்டனையை கொடுத்தார். அவர் அந்த கானானை, எழுத்தின்படியான கானானை நீ தரிசிப்பதில்லை, நீ பார்ப்பாய், ஆனால் அதில் நீ தரிசிப்பதில்லை, அதில் நீ போய் சேர்வதில்லை என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தார். ஆகவே நாமும் நம்ம எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாய் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய பக்திமானாய் இருந்தாலும் சரி, தேவனோடு பேசுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்மையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நம்மையும் தேவன் நீதிபரராய், அவர் எல்லாருக்கும் நீதியை செய்கிறவர், நியாயம் செய்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். தேவன் சொல்கிற வார்த்தைக்கு, நாம் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவோம். ஆகவே தான் இந்த உபாகமத்திலே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கும்படி தான் இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதையிலே உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். தாகம் உள்ளவன் யாரான இடத்திலே வர கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லி யோவானின் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக கண்மலையை பார்த்து இன்றைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசணும் என்று சொல்லி ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை குறித்து பேச 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 உங்களுக்குள்ள ஜீவன் நதி புறப்பட்டு ஓடுகிறது. ஜீவன் நதி புறப்பட்டு ஓடும். நீங்கள் கானான், பரலோக கானான் போய் சேரும் வரையிலும் இந்த வார்த்தை நாங்கள் பேசணும். அந்த பரலோக கானான் போய் சேரும் வரையிலும் அந்த ஜீவ
தண்ணீர் உங்களுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். நீங்கள் உங்கள் தாகம் தீரும் வரை, அங்கு கானானிலே சேரும் வரையிலே மன்னாவை எப்படி கொடுத்தாரோ அதே போல அந்த மன்னாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என்னும் ஜீவ ஊற்று, ஜீவத்தனை உங்களுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும்படியாய் அந்த வார்த்தையை, கண்மலையாக கிறிஸ்துவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகளை நாங்கள் பேச 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 அந்த ஜீவத்தண்ணி உங்களுக்குள்ளே பாய்ந்தோடும் என்கிற அர்த்தத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல மூப்பர்களை நிறுத்தின காரணம், மூப்பர்கள் சீஷர்கள் மத்தியில தான் அவருடைய அடிக்கப்படுதல் குறித்த ரகசியத்தை அவர் அங்க வெளிப்படுத்தினார். ஆகவே தான் அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கிரியைகள் நடந்தது. நீ மூப்பர்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போய் அந்த கண்மலையின் மேலே நான் அங்க இருப்பேன், நீ அங்கே அடி என்று சொன்னார். ஆகவே தான் ஒரு முறை தான் தேவன் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் அவரை துக்கப்படுத்தி அவரை காயப்படுத்தும்படியான கிரியைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒருபோதும் அப்படி துக்கப்படுத்தாதபடி, நாம் ஒருபோதும் அதை காயப்படுத்தாதபடி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட, அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த தண்ணீரை தாகத்தோடு பருகி கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் நானும் மாறுவோம் என்று சொன்னார். அந்த பரலோக கானானை நாம் நிச்சயம் போய் அடைவோம். அல்லேலூயா. 15:5 சொல்றாரு, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அங்கதான் நான் உன்னை அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானாங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானாங்க. திருப்தியான பின்பு அங்கதான் பெரிய பிரச்சனையே. தங்களுக்கு இருந்த வனாந்திரத்திலே உங்களை அழைத்தார். தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கும் போது உங்க ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் திருப்தி அடைகிறீர்கள். ஆனால் திருப்தி அடைந்த பிறகு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால மறந்துட்டாங்க. காரணம் என்ன? பதவி வந்துருச்சு, ப்ரமோஷன் வந்துருச்சு, பணம் அதிகமாயிருச்சு, செல்வந்தன் ஆயிட்டான். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய 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 நிச்சயமாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் குறை வராது. நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். பல மடங்கு சில வரங்களையும் கொடுப்பார், வல்லமைகளையும் கொடுப்பார். ஆனால் அதன் நிமித்தமாய் உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. நீங்கள் திருப்தி அடைந்த உடனே மேட்டிமை வந்ததுனால இங்க என்ன ஆனாங்களாம்? அவர்களை மறந்தார்கள். பரிதாபமான சூழ்நிலை. இன்னைக்கு மனுஷனுடைய சூழ்நிலையே அதுதான். நல்ல நிலைமைக்கு ஒருத்தர் வந்துட்டான்னு சொன்னா அடுத்தவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான், ஏளனமாய் பார்ப்பான். ஏன் சொன்னா அந்த மேட்டிமையான சிந்தை வந்தது. ஆனா கிறிஸ்துவோ பரலோகத்திலிருந்து வந்தாரு. பரலோகத்திலிருந்து வந்த தேவனுக்கு சொல்றாரு, சகல அதிகாரமும் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு அறிந்தும் சீஷருடைய காலை போய் கழுவுறார். எவ்வளவு தாழ்மையாக இருந்தார். பிலிப்பில் சொல்றார், சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி. அவருக்குள்ள மேட்டிமை வரலையே, அவருக்குள்ள பெருமை வரலையே, அவர் மறக்கலையே பிதாவை. ஆனால் எங்கேயோ திருப்தியான உடனே தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் முன்னேற்றம் வந்த உடனே எங்க போயிடும்? மேட்டிமை வந்த உடனே அவர் மறந்தார்கள், கர்த்தரை மறந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். வனாந்திரத்தை அவாந்திர வெளியாய் ஆறுகளாய் பெருக செய்வார். அப்படி ஆசீர்வாதத்தினால பெருக செய்வார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, நீங்க மேட்டிமையான சிந்தையோ வராத, கர்த்தரை மறக்காதபடி என் ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு இறுதி வரையிலும் நான் அவருக்காக உண்மையாய் இருப்பேன், அவருக்காக நான் பிரியமாய் நடப்பேன், அவருக்காக நான் கடைசி வரணும். இயேசு எப்படி தாழ்ந்தாரோ, இயேசு எப்படி தாழ்மையாய் நடந்தாரோ, இயேசு எப்படி தாழ்மையான காரியங்களை செய்தாரோ அதே போல காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி உறுதியான இருதயத்தோட வரலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் என்னோடு பேசுறீங்க அப்பா. இதோ நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே.
வனாந்திரமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை ஏன் இந்த வனாந்திரம் அநேகருக்குள்ள பல கேள்விகள் ஆண்டவரே துன்மாக்க நல்லா இருக்கிறானே என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு அழகா நீங்க எங்களோட பேசியிருக்கிறீங்க அப்பா. நான் உன்னை செழிப்பாக்கும்படியாய்தான் இந்த பாதையெல்லாம் உன்னை நான் நடத்துறேன் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளோடு தேவனே பேசியிருக்கிறபடியால் நன்றி ராஜா. நிச்சயம் எங்கள் பிள்ளைகளை நீங்க உயர்த்த போறீங்க அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் எந்த உயர்வு வந்தாலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் மேட்டிவான சிந்தை வராதபடி ஆண்டவரே உம்மை மறக்காதபடி ஆண்டவரே இறுதி வரை உமக்காக வைராக்கியமாய் நிற்காண்டவரே இறுதி வரை உமக்காக பிரியமாய் நடந்து உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் நடக்கணும். எங்களுக்கு இஷ்டப்படி இல்லப்பா, எங்க மன விருப்பத்தின்படி இல்லப்பா, என் தேவனுக்கு எது பிரியம் என்பதை ஆண்டவரை சிந்தித்து அதை ஆண்டவரை செயல்படுகிறவர்களாய் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருபோதும் மறமாதபடி ஆண்டவரை உண்மை பற்றி கொள்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. நெருக்கத்தில் ஒருபோதும் இந்த பிள்ளைகள் சொந்து போகாதபடி, நெருக்கத்தில் இந்த பிள்ளைகள் ஒருபோதும் உண்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தில் அதிகமாய் தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை நான் ஊற்றுவேன். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரை. உடைய அபிஷேக தைலத்தால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினியின் வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அந்த பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கின அந்த அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்புவீராக. வாஞ்சியோடு கேட்கிறவர்கள் நான் நிரப்புவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கூடாரத்திலே விசுவாசத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். The name of Jesus. வல்லமை ஒவ்வொரு கூடாரத்தையும் ஆளுகை செய்யட்டும்ப்பா. நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். நீங்க கிரியை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றும் நம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறான். துரிதமாய் என்னுடைய சிறிய நீங்க மாற்ற போறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 தகப்பனே ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லுங்க நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகை பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து பிராணனை அனுப்பி விலக்கி கிருபையினால் இறக்குகினால் முடிச்சு நன்மையினால் வாயை திருப்தியாக கழுகுக்கு சமமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் என்று சதா காலங்களிலும் சகல பரிசுத்தமானவர்களும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.